ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இது கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம் வந்து எப்படி கன்வர்ஷன் பண்ணுறோம்னு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இதில் நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக போக மாட்டேன். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக மார்ஜின்னா என்ன, பேடிங்னா என்ன, ஒரு குரூப்பிங் எப்படி பண்ணுறது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ போய் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. அது ரொம்ப லென்த்தியான வீடியோ. ஸோ அதை கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து எப்படி எந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு குயிக்காக ஒரு வெப்சைட்னு ஒரு PSD டிசைனை எப்படி HTML வந்து கன்வர்ஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட டிசைனை டாப் டு பாட்டம் வந்து கோ த்ரூ பண்ணணும். ஸோ அந்த லேஅவுட் எப்படி இருக்குது, அந்த லேஅவுட்டில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது எந்த எந்த பர்டிகுலர் ஸ்க்ரீனை டார்கெட் பண்ணுது, எந்த ரிசொல்யூஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட மினிமம் ஹைட் வித் எவ்வளவு அப்படின்லாம் செட் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு வித்துன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பார்ட்டை வந்து ஒரே கண்டென்ட் வந்து சென்டர் பார்ட்டில் அலைன் ஆயிருக்கும். ஸோ இந்த பார்ட்டை பர்டிகுலர் பார்ட்டை 960 இந்த கண்டென்ட் எல்லாமே 960ங்கிற வித்தில் தான் சென்டர் ஆகி அலைன் ஆயிருக்கும். ஸோ அப்போ இதை வந்து ஃபிக்ஸ்டு வித்துன்னு சொல்லுவோம். நம்ம எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனாக இருந்தாலும் இந்த கண்டென்ட் வந்து இந்த வித்தை விட்டு வெளியில் போகாது. ஸோ சப்போஸ் இந்த ஓவராலாக இந்த டிசைன் வந்து 1600க்கு இருக்கு. ஸோ அப்போ 1600க்கு பார்க்கும்போது இந்த ஸ்க்ரீனோட 960 வித்தை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீன் சைஸுக்கு தகுந்த மாதிரி அலைன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த இந்த சென்டர் ஸ்க்ரீனை வந்து நம்ம வித்தை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து ஃபிக்ஸ்டு வித்துன்னு சொல்லுவோம். ஒன்று வந்து ஃப்ளூயிடு இல்லை ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளூயிட் அப்படின்னா ஃபுல் வித்தில் வந்துடும். ஃபிக்ஸ்டு அப்படின்னா இந்த மாதிரி சென்டர் பார்ட்டில் மட்டும் கண்டென்ட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோல்டர் வச்சுருங்க. இந்த HTML கன்வர்ஷன்ற ஒரு ஃபோல்டரு. ஸோ இந்த ஃபோல்டரை நான் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபோல்டரில் ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஒரு எம்டி ஃபோல்டர் ப்ளஸ் நான் வந்து இதில் என்னெல்லாம் இமேஜஸ் தேவையோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் கம்பெனி லோகோங்கிறது ஒரு லோகோ சப்போஸ் இப்போ அந்த கம்பெனிக்கு நம்ம லோகோ டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த லோகோ இமேஜ் இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து இப்போ இதை வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ இதெல்லாம் நான் வந்து தனித்தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் யூஸ் பண்ணுற இமேஜஸ் எல்லாம் நான் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இமேஜஸ்ன்ற ஃபோல்டரில். ஸோ அதில் என்னென்ன இமேஜஸ் இருக்குதுன்னு ஜஸ்ட்டு பார்ப்போம். கன்வர்ஷன். ஸோ இப்போ இதில் என்னென்ன இமேஜஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த கம்பெனி லோகோ, அதுக்கப்புறம் இந்த பேனரோட இமேஜ், அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் ஹோல்டர் இமேஜஸ். ஸோ இந்த பிளேஸ் ஹோல்டர் இமேஜஸ்லாம் இந்த பிளேஸ் ஹோல்டர் இமேஜ், இந்த இமேஜ், ஸோ இந்த இமேஜ், இந்த மூணையும் வந்து நான் வந்து தனித்தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது எப்படின்னா, ஜஸ்ட்டு எந்த இமேஜோ அந்த இமேஜ் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி அந்த இமேஜை வந்து ஜஸ்ட் டூப்ளிகேட் லேயர்னு கொடுத்து நியூன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே தனியாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இமேஜில் ட்ரிம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் Ctrl+Shift+S இல்லைன்னா ஃபைல் சேவ் ஃபார் வெப், இங்கே வந்து சேவ் ஃபார் வெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன ஃபார்மெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ யூஸ்வலாக இது வந்து பேக்ரவுண்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லைன்னா நீங்கள் JPEG ஃபைல் ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். அந்த இமேஜை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதெல்லாம் JPEG ஃபார்மெட்டில் தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த இமேஜ், ஸோ இதில் வந்து ஒரு இமேஜ் ஜஸ்ட் பிளேஸ் ஹோல்டருக்காண்டி நான் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 5 இமேஜஸ் இருக்குது. ஒரு லோகோ, அது போக இந்த 2 பிளேஸ் ஹோல்டர் இமேஜஸ், இந்த இமேஜ். ஸோ இது மட்டும் நான் வந்து ஆல்ரெடி ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு ஸ்கெலெட்டன் சொல்லுவோம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம திருப்பி இன்னொரு நாள் எடுத்து பார்க்கும்போது அதுக்கு ஈஸியாக இருக்கும். மறுபடியும் ரீவொர்க் பண்ணுறதுக்கோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோ வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் index.htmlனு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ரூட் ஃபைல் எதுவாக இருந்தாலும். ஜஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபோல்டர் அண்ட் ஃபைல்ஸை மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து ஸ்டைல்ஸ் இருக்க போது அந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் நான் ஆர்கனைஸ் பண்ணி உள்ளே வச்சுக்கிற போகிறேன். ஸோ அதுக்கு பேர் ஸ்டைல்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் எந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் பிளைன் HTML and CSS க்ரியேட் பண்ணி நம்ம இந்த கம்ப்ளீட் வெப் பேஜை வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்டாக வரும்போது அதுக்குள்ள இப்போ ஏதாவது இந்த வெப்சைட்டுக்கு நம்ம வந்து ஏதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இன்ட்ராக்ஷன்
பண்ணணும்னா அதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு இப்போதைக்கு இது தெரிஞ்சு இது எந்த இதுவுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் கன்வர்ஷன் பண்ணும்போது. ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் இமேஜஸ்ன்ற ஒரு ஃபோல்டர், அதை ஸ்டைல்ன்ற ஒரு ஃபோல்ட் கிரியேட் பண்ணிவிட்டு index.htmlன்ற ஃபைலை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம், HTML கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எந்த எடிட்டர் யூஸ் பண்ணாலும் அதில் சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். நம்மளே டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக HTML டேக்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டர் பண்ணுறது இதெல்லாம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் டைப் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி VS கோடில் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் போயிட்டு இந்த எக்ஸ்டென்ஷன்ற இதில் வந்து HTML ஸ்னிப்பட்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்னிப்பட் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து சஜஷன் பண்ணும். ஸோ நீங்கள் அப்படியே வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ HTML5 நான் இங்கே வந்து கீழே வந்து ஃபார்மெட்டில் HTML டைப் நான் இங்கே செலக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த நீங்கள் ஏதாவது வேறு ஆப்ஷன் ஏதாவது செலக்ட் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து HTML டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து HTML5 ஸோ டிஃபால்ட்டாக HTML ஃபைலுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஆப்ஷன் இதில் இது டாக் டைப்னா என்ன, இது இந்த ஹெடர்னா என்ன, மெட்டா ஹெடர்னா என்ன, இந்த டைட்டில்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் இதெல்லாம் கவர் பண்ணுறதில்ல. ஸோ ஓகே, ஸோ இதுதான் என்னோட பேஜோட டைட்டில். ஸோ இங்கே நான் ஜஸ்ட்டு ரன் பண்ணுவோம். வெறும் பிளைன் HTML ஃபைலு. ஸோ அந்த பிளைன் HTML ஃபைலில் நான் ஜஸ்ட் டைட்டில் மட்டும் கொடுத்துருக்கேன், கார்த்திக் தேவான்னு. ஸோ அந்த டைட்டில் மட்டும் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணிடுச்சு. நான் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும் அதில். ஸோ அதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஸ்டைல் சீட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டைல் சீட்டையும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். style.css கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதில் அந்த CSS நம்ம இங்கே கொண்டு வர்றதுக்கு rel style sheet HIF style.css. ஸோ நம்ம இதை கொண்டு வந்தாச்சு. ஸோ எப்பயுமே ஒரு CSS லோட் பண்ணும்போது நம்மக்கிட்ட டிஃபால்ட்டாக ப்ரௌசரில் இருக்கிற CSS, அதாவது ப்ரௌசர் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் டிஃபால்ட்டாக ஒரு CSS வச்சுருக்கோம். அதை நம்ம வந்து ரீசெட் பண்ணிடணும். ஸோ எப்பயுமே இந்த இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த ஃப்ரேம் ஒர்க்கும் யூஸ் பண்ணலாம், நீங்களாக ஓனாக வெப்பேஜ் கிரியேட் பண்ணும்போது இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மார்ஜின் 0 padding 0. ஸோ இது என்னென்னா நீங்கள் வந்து ப்ரௌசர் கொடுக்குற CSS-ஐ வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஓனாக செட் பண்ணுறீங்க அப்படின்றது. ஸோ அப்புறம் இன்னொன்று வந்து பாக்ஸ் லேஅவுட்னு சொல்லுவோம், பாக்ஸ் சைஸிங். ஸோ அதையும் வந்து பார்ப்போம். ஸோ பாக்ஸ் சைஸிங் என்னென்னா, ஒரு வித்தில் இப்போ 3 பாக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 3 பாக்ஸுங்க நம்ம வந்து இதோட வித்து படி நம்ம பிரிக்கணும் அப்படின்னா 1960/3 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் 192 பிக்சல் வரும். இதை வந்து 3ஆக பிரிச்சிட்டோம் அப்படின்னா 320 பிக்சல். ஸோ இப்போ வந்து 320 பிக்சல் வரும்போது பேடிங் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பேடிங் வந்து இப்போ பேடிங் வந்து இந்த பக்கம் வந்து 10 பிக்சல் இருக்குது அப்படின்னா 10 பிக்சல் பேடிங் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கொடுத்தோம் அப்படின்னா 320 ப்ளஸ்ஸு லெஃப்ட்டு 10 ரைட்டு 10. ஸோ இப்படி தான் வந்து கால்குலேட் ஆகும். ஸோ அப்போ வந்து டோட்டலாக 320 ப்ளஸ்ஸு 20 340 வந்து ஒவ்வொரு காலமுக்கு போயிடும். அப்போ வந்து 340 × 3 அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ வந்து ஒவ்வொரு இதுலேயும் 20 60 பிக்சல் போயிடும், அது 1020 வந்துடும். ஸோ அப்போது இது வந்து பேரண்ட்டோட வித்து 960 இருக்கும்போது அதுக்குள்ளே உள்ள கண்டென்ட் வந்து 1020 அப்படி இருந்துச்சுன்னா அதோட பேரண்ட் வந்து பேரண்ட்டை விட்டு வெளியில் போகும். ஸோ அந்த நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஓவர்லேப் ஆகி வந்துடும். 3 காலம் இருக்கிறதுல 2 காலம் தான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ பேடிங்கையும் வந்து நான் வந்து
அந்த கண்டென்ட் பேரண்ட் அந்த கண்டென்ட் வித் எவ்வளவோ அந்த டிவோட வித் எவ்வளவோ அதுக்குள்ளேயே எடுத்துக்க. இதை அப்புறம் பேடிங் கொடுத்தாலும் பார்டர் கொடுத்தாலும் நீ அந்த இதுக்குள்ளேயே நீ எடுத்துக்க. 320 பிக்சலுக்குள்ளேயே அலோகேட் பண்ணிக்க அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ நான் இதை மட்டும் இப்போ கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து இந்த என்னோட சிஎஸ்எஸ் லோட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இந்த இந்த ஸ்டைல் சீட்டை லோட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டைல் சீட்டை கிரியேட் பண்ணதை லோட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒன்று ஒன்றா கொண்டு வரணும்.